வெல்கம் டு மிஸ்டர் நோபடி சிவி அண்ட் இன்னும் ஒரு மூவி வந்து பேரன்பு 2019 ஒரு ட்ராமா மூவி. இந்த படத்தோட ஃபுல் ரிவ்யூ போதும் நம்ம சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த ரீல்ஸ் மெல் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கும் நிறைய மூவிஸ் அப்டேட்ஸ் வந்துகிட்டே இருக்கும். அண்ட் இந்த படத்தோட கதை எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து இந்த படத்தில் வந்து ஒரு ஃபேமிலி இருக்குது, அமுதுவன் சொல்லிட்டு அந்த ஃபேமிலியோட ஹெட்டோட பேர், அப்பாவோட பேர். தென் அதுக்கப்புறம் அவங்களோட குழந்தைக்கு வந்து பாப்பா அந்த பேர் வச்சுருக்காங்க. அவங்க வந்து கொஞ்சம் ஃபிசிக்கலி சேலஞ்சு சைல்டு. அதுக்கப்புறம் வந்து 10 வருஷமாக துபாயில் கார் ஓட்டின அவர் வந்து 14 வருஷமோ அண்ட் வந்து வீட்டுக்கு வந்ததே கிடையாது. இப்போ குழந்தை இப்படி இருந்ததுனால தான் வரலன்ற ஒரு பட்சத்தில் வந்து இத்தனை வருஷமாக அந்த குழந்தைய வளர்த்தது அந்த அம்மா தான். அவங்க அம்மா என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் வராத காரணமாலேயே தனக்குன்னு சொல்லிட்டு ஒரு வாழ்க்கையை தேடிட்டு போயிடுறாங்க. தென் லெட்டர் எழுதி வச்சுட்டும் போயிடுறாங்க. அதுக்கப்புறம் இந்த பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி நம்மளோட ஹீரோ கையில் வருது. ஹீரோ வந்துடுறாரு. வந்ததுக்கப்புறம் இதை பார்க்க ஆரம்பிக்கிறாரு. தென் சின்ன வயசுலேருந்து அப்பா மூஞ்சை காட்டாதனால அந்த குழந்தைக்கு வந்து அப்பான்றது யாருன்னே தெரியல. அதுக்கப்புறம் அந்த பொண்ணை வளர்க்கணுன்னா வேறு வழி இல்லை, சிட்டியில் வைக்க முடியாது, அந்த பொண்ணு அப்பப்போ கத்துவான்னு சொல்லிட்டு நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வந்து அவங்கள வந்து தனியாக வந்து ஒரு கிட்டத்தட்ட வந்து ஒரு லேக் அந்த மாதிரி ஒரு நேச்சுரல் என்விரான்மெண்ட் கொண்டு போயிடுறாங்க. அங்கே போனதுக்கப்புறம் அவங்க அங்கே ஒரு இடத்துல வந்து ஏமாந்துட்டு அங்கே வந்து திரும்பியும் வந்து சிட்டிக்கு வராங்க. சிட்டிக்கு வந்து அந்த அப்போன்னு பார்த்து அந்த பொண்ணு வந்து பெரிய மனுஷி ஆயிடுறா. அங்கே இருக்கும்போதே பெரிய மனுஷி ஆயிடுறா. தென் அதுக்கப்புறம் வந்து அவர் ஃபேஸ் பண்ண விஷயங்கள், அதுக்கப்புறம் இங்கே வந்து ஒரு லெவலுக்கு மேலே வாழவே முடியாதுன்னு யோசிச்சுட்டு அவரும் அவரோட பொண்ணும் வந்து சூசைட் அட்டம்ப்ட்லாம் பண்ணுற அளவுக்கு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் எப்படி இந்த லைஃப்பில் சர்வை பண்ணாங்க அப்படின்றதான் இந்த படத்தோட கதை. ஒரு நல்ல படம். நம்ம டேரக்டர் ராம்கிட்டேருந்து எப்போவுமே எதிர்பார்க்குற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படத்தை வந்து ரொம்பவே வந்து எளிமையான ஒரு விஷயம், அதை சொல்கிற விதங்கள் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ அதே மாதிரி இதுலேயுமே வந்து நிறைய விஷயங்கள் வந்து நம்ம யோசித்து பார்க்காத சில விஷயங்கள்லாம் இதில் வந்து இருக்கும். அதெல்லாமே வந்து ஒரு மாதிரி நம்மளே யோசிக்க வச்சிடும். ஆமாம், இப்படி வந்து நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்ற மாதிரி நம்மளும் அந்த கேரக்டருக்குள்ளே கொண்டு போய் உட்கார வச்சு யோசிக்க வைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ எனக்கு ரொம்பவே பிடிச்சது படம் வந்து ஸ்லோவாக போகும், அது யூஸ்வலாக நடக்கிறது தான். மற்றபடி ஒரு மஸ்ட் டு வாட்ச் மூவி அண்டு பேரண்ட்ஸு கிட்ஸோடு உட்காந்து பார்க்க வேண்டிய ஒரு மஸ்ட் டு வாட்ச் மூவி தான் நான் சொல்லுவேன். சரிங்களா? கண்டிப்பாக படத்தை பார்த்தவங்க கமெண்ட் பண்ணுங்கள் படம் எப்படி இருந்தது அப்படின்ட்டு. அண்ட் அதுக்கப்புறம் இந்த படத்துக்கு நான் 4 டோனர்ஸ் தருவேன். இதே மாதிரி மூவி பார்க்கணும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த மிஸ்டர் நோபடின்னு சந்திக்கிறேன். பாய், ஹேவ் அ கிரேட் டே கைஸ்.